அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இந்த நாடுகளுக்கு இடையில் நடக்கிற அரசியல் ஆட்டங்களுக்கு பின்னாடி ஒரு பிரம்மாண்டமான சக்தி இயங்கிட்டு இருக்கு. அதுதான் ஏஐ. ஈரான் உச்ச தலைவர் கமேனியை தீர்த்து கட்ட ஸ்கெட்ச் போட்டு கொடுத்ததே இந்த ஏஐ தான். ஈரான்ல நடக்கிற அணு ஆயுத மிரட்டல்களுக்கும் தீவிரவாத நிதி உதவிகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க அதிபர் ட்ரம்ப்பும் நேதன்யாகவும் சேர்ந்து ஒரு அதிரடி பிளான போட்டாங்க. அமெரிக்கா இதற்காக ஆபரேஷன் எபிக் ஃபியூரியையும் இஸ்ரேல் ஆபரேஷன்ஸ் லைன்ஸ் ரோரையும் கையில் எடுத்தாங்க. முன்பெல்லாம் இந்த மாதிரி ஆபரேஷன்களுக்கு உளவுப்படை வீரர்களை தான் வேவு பக்கம் அனுப்புவாங்க. ஆனா இப்ப இறங்கி இருக்கிறது கிளாட் ஏஐ. நம்ம எல்லாத்துக்கும் இந்த கிளாட் ஏஐ பத்தி நல்லாவே தெரியும். இப்போ சிஐஏ மற்றும் மொசாட் அமைப்புகள் காமனியோட பயணங்கள், அவர் எங்கெங்கெல்லாம் போறாரு, யார் யாரெல்லாம் சந்திக்கிறாரு அப்படிங்கிற எல்லா டேட்டாவையும் இந்த ஏஐ கிட்ட கொடுத்தாங்க. ஏன்னா இன்னைக்கு ஆயுத பலத்தை விட டேட்டா பவர் தான் இன்னைக்கு உலகையே ஆளுது. ஈரான் அதிநவீன ஜாமர்களை வச்சு பாதுகாப்பாக இருந்தாலும் கிளாட் ஏஐ ஒரு சூட்சமத்தை கண்டுபிடிச்சது. நைட் டைம்ல செக்யூரிட்டி ரொம்ப பலமா இருக்கும், ஆனா அதிகாலை நேரங்களில் பாதுகாப்பு கொஞ்சம் வீக்கா இருக்கும் அப்படின்னு கச்சிதமா கணிச்சு சொல்லுச்சு. அதே போல பிப்ரவரி 28, 2026 அன்னைக்கு காலையில தெஹ்ரான்ல ஒரு ரகசிய கூட்டம் நடக்க போறதையும் அதுல காமேனி கலந்துக்க போறதையும் ஏஐ கன்ஃபார்ம் பண்ணுச்சு. அதோட வழிகாட்டுதல் படி இஸ்ரேலிய ட்ரோன்கள் இலக்கை சரியாக தாக்குச்சு. வெறும் ஆயுதங்களால முடியாத ஒரு விஷயத்தை ஏஐயோட துல்லியமான அறிவு சாத்தியமாக்குச்சு. இன்றைக்கு நிறைய பேர் ஏஐ பார்த்து ரொம்பவே பயப்படுறாங்க. இது அந்தி கிறிஸ்துவோட ஆட்சிக்கு வழிவகுக்கும்னு சொல்றாங்க. உண்மைதான், அது தவறான கைகளில் இருந்தால் தான் அது ஆபத்து. ஆனால் இன்னும் பல சபைகள் தேவ கருத்துக்களை பகிர பொதுவான சமூக ஊடக தளங்களையே முழுமையாக நம்பியிருக்கின்றன. சபையின் ஆவிக்குரிய டேட்டாக்களையும் உறுப்பினர்களின் தகவல்களையும் மூன்றாம் தரப்பு தளங்களில் வைத்திருப்பது உங்கள் வீட்டை வாடகை நிலத்தில் கட்டுவது மாதிரிதான். எப்போது வேண்டுமானாலும் அந்த தளங்கள் விதிகளை மாற்றலாம். அதனால்தான் இன்று டேட்டா ஓனர்ஷிப் மிகவும் முக்கியமான விஷயமாக இருக்கிறது. உங்கள் டேட்டா உங்கள் கட்டுப்பாட்டில் இருப்பது ஊழியத்தின் சுதந்திரத்தை பாதுகாக்கிறது. தேவன் மனிதனை சிருஷ்டித்த போது இந்த உலகை மனிதன் பொறுப்புடன் ஆளவும் தனது வளர்ச்சிக்காகவும் நலனுக்காகவும் வைத்திருக்கும்படி கூறினார். இது தொழில்நுட்பம் சபையின் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டுமே தவிர சபை தொழில்நுட்பத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடாது என்பதை நினைவூட்டுகிறது. தேவன் கொடுத்த அறிவாற்றலை பயன்படுத்தி படைப்புகளையும் தொழில்நுட்பத்தையும் நற்செய்தி அறிவிக்கும் பணிக்காக பயன்படுத்த வேண்டும். இந்த நோக்கத்தோடு ஆர்க் என்டர்பிரைஸ் வளர்ந்து வரும் சபைகள் மற்றும் கிறிஸ்துவ ஊழிய அமைப்புகளுக்காக டேட்டா ஓனர்ஷிப் உரிமையை வழங்குகிறது. அதாவது உங்கள் தரவும் அதன் முழு கட்டுப்பாடும் உங்களிடமே இருக்கும். இதனால் எதிர்காலத்தில் சென்சார்ஷிப் போன்ற தடைகளை தாண்டி ஊழியத்தை தொடர்ந்து செய்ய முடியும்.